அப்பா இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகணும். அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்பா கூட கோர்ட்டுக்கு போகிறது இல்லை அப்பா கூட வெளியே போகிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, பரவாயில்ல, நான் லீவ் போட்டேன். கோர்ட்டு முடிஞ்சிட்டா மத்தியானம் போய்க்கலான்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு அப்பா கூட போகிறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நினைக்கும். அந்த அம்மா போனால் யாரோ ஒருத்தர் கூட போகிற மாதிரி இருக்காது. பெரிய பால்ய ஸ்நேகிதனோட சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா கூட நடந்து போகிறது, அப்பா கூட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அப்பாட்ட அந்த மாதிரி போகிறப்ப தான் நிறைய விஷயங்களை என்கிட்ட அப்பா ஷேர் பண்ணுவார். இயல்பாக இருக்கும். என்னமோ எனக்கு அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நான் விரும்புவேன். நானும் காலையிலே வெள்ளனே எந்திரிச்சு நீட்டாக குளிச்சு ரெடி ஆகிட்டேன். 11 மணிக்கெலாம் கோர்ட்டுக்கு வந்துட சொல்லி வக்கீல் சொல்லியிருந்தார். நான் ரெடி ஆகிட்டோம், அப்பாவும் ரெடி ஆகிட்டார். குளிச்சு ரெடியாகி எப்பயும் அவர் போடுற அந்த தொலை கதர் சட்டை, வெள்ளை வேஷ்டியெல்லாம் கட்டி ரெடியாக இருந்தார். திருநீர்லாம் பூசி ரெடியாக இருந்தார். சரி, நானும் அப்பாவும் அப்படியே போகலான்னு பார்த்தா அது மார்கழி மாதம். நல்ல, அதாவது வெயிலே இல்லை, நல்லா வானம்லாம் கொஞ்சம் கருப்பாக, மழை வர்ற மாதிரி ஆனால் மழை வரல. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டே சூப்பரான கிளைமேட்டாக இருந்தது. அப்பா கூட நான் ரிக்ஷா பிடிக்கலான்னு சொன்னேன். அப்பா கூட இல்லைப்பா, அதான் வெயில்லாம் இல்லையே, வா மெதுவாக நடந்து போவோம் அப்படின்ட்டார். அது எனக்கு ரொம்ப ஆனந்தம். ஏன்னா அப்பா கூட நடந்து போகிறது ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு பெரிய தோழனோடு நடந்து போகிற மாதிரி, கடற்கரையில் காற்று வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அப்பாவும் நானும், அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டார். அப்படி நடந்து போனேன் அப்பா கூட. நல்லா ஜிலுன்னு இந்த கடற்கரை காற்று வேறு நல்லா இருந்தது. அப்படியே போயிட்டே இருந்தோம். கோர்ட்டுக்கு நம்ம போகிறப்ப, ஆனால் அப்பாட்ட போகிறப்போ நிறைய பேசிக்கிட்டே வருவார். கேட்டார், என்னப்பா கடைசியாக என்ன படம் பார்த்த அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நிறைய படம் பார்த்துருக்கேன், ஆனால் அப்பா கதைன்னா வெறும் படம்னு சொன்னால் விட மாட்டார், கதையை சொல்லணும். சும்மா வந்தாங்க, 2 பேரும் காதலிச்சாங்க, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. விழா வாரியாக வரியாக ஒவ்வொரு சீன் பை சீனும் சொல்லணும்னு நினைப்பார் அப்பா. ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் கடைசியாக பார்த்த படம் வேறு, ஆனால் நான் அப்பாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை உல்ட்டா பண்ணி வேறு ஒரு கதையை கரெக்டாக சொல்லி, ஆமாப்பா இப்போ ஒரு படம் பார்த்தேன், 2 பேர் லவ் பண்ணுவாங்க, கடைசியாக வந்து பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு டப்புன்னு எங்கள் அப்பா ஒரு செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டார். அது எப்படிரா, அது எப்படி முடியும், அது அப்புறம் எப்படி படம் ஓடும், அது அவ்வளோ குயிக்காக பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சிடுறாங்க, இருக்காது அப்படின்னாரு. ஆமாப்பா, சேர்த்து வச்சுட்டாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சேர்த்து வச்சாங்க அப்படின்னு நானும் சமாளித்தேன். அப்பா சொல்கிறாரு, ஆமாம், ஒரு பொண்ணும் பையனும் விரும்புகிறாங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு போக வேண்டியதானே, இதில் எதுக்கு பேரண்ட்ஸ் வந்து வில்லனாக போய் நின்றுக்கிட்டு அவங்கள தடுத்துக்கிட்டு, சகிக்க முடியல இதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு. விரும்புகிறவங்க கல்யாணம் முடிச்சுட்டு போக வேண்டியதானே, அதான சந்தோஷம், ஏன் குறுக்கிடணும் அவங்க லைஃப்பை போய் அப்படின்னாரு. எனக்கு இதுக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு கதை ஓடிட்டுருக்குல பிரபாவதியை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பாவுக்கும் லைட்டாக தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் ஓரமாக தெரிஞ்சு வச்சுருப்பார், எதையும் சொல்ல மாட்டார். அதனால் நான் இதுக்கு வந்து பதில் சொல்லி ஏதாவது மாட்டிக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தேன். அப்பாவும் சரி வாப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். கடைசியாக கோர்ட்டுக்கும் போயாச்சு. உள்ளே போனோடனே இவர் சொன்னார், எங்கள் வக்கீல் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு கேஸ் ஓடிட்டுருக்கு, கரெக்டாக 11:30 ஆரம்பிச்சிடும், நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். நாங்கள் அந்த வராண்டாவில் இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்காந்துருந்தோம். கடற்கரையை ஒட்டி இருந்தது அந்த கோர்ட்டு வளாகம். கடற்காற்று அப்படியே நல்லா ஜிலுன்னு வீசிச்சு, ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருந்ததுனால இங்கேருந்து அந்த கடலை பார்த்தோம்னா செம்பழுப்பாக இருந்தது. அந்த ஒரு வித்தியாசமான கலரில் இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான், அடுத்து என்ன ப்ரொசீஜர் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு இருக்கப்போ சர்ன்னு ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதில் சுந்தரேசன் மாமா இறங்கினார். எங்களை கோர்ட்டுக்கு இழுத்த சுந்தரேசன் மாமா இறங்கினார். விறுவிறுன்னு வந்தார். அப்பா பார்த்தோன்னே விருட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு வேகமாக உள்ளே போயிட்டார். எனக்கு அப்படியே உடம்புல அப்படியே மேலே தலைக்கு ஏறிச்சு ரத்தம். அப்பா அதை கண்டுபிடிச்சிட்டார். மெல்ல என் தோலை தட்டி அப்படியே மெல்ல சிரிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாந்தமாறு, உணர்ச்சி வசப்படாதேன்னு அர்த்தம். அது எனக்கு தான் புரியும். நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து இந்த சுந்தரேசன் மாமா நாங்களே கோர்ட்டுக்கு எழுதிருக்கான்னு சொன்னேன்ல, இந்த கதை பெரிய கதை. ஒன்றும் இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத வருது இந்த சுந்தரேசன் மாமா.
இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார். ஆனால் இந்த சுந்தரேசன் மாமா இந்த ஊருக்கு, எங்கள் ஊருக்குள்ளே அவர் வர்றப்போ வேறு ஊர்லேருந்து அன்னக்காவடியாக வந்த இந்த சுந்தரேசன் மாமாவை அப்பா தான் ஆறுதல் சொல்லி அவருக்கு ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சு கொடுத்து கொஞ்சம் பணம்லாம் வச்சு கொடுத்து அவரை பாதுகாத்தார். அப்போ அப்பா கூட பாருங்களேன், அவர் பெரிய அதிர்ஷ்டசாலி, இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டான்னு சொல்ல மாட்டார். அவன் கடுமையான உழைப்பாளி, அவன் தன்னுடைய உழைப்பினால் கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட சுந்தரேசன் மாமா ரொம்ப பிரியமாக இருந்த மாமா. அவர் வந்து கடைசியாக நல்லா டெவலப் ஆகிட்டார். தொழிலில் பயங்கரமாக டெவலப் ஆகி ஒரு சின்ன கடையை வச்சு மிகப்பெரிய டெவலப் ஆகி எந்த அளவுக்கு போயிட்டார்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்கட் கம்பெனி அதுக்கு ஏஜென்சி எடுத்தார். அப்போ அவன் ஒரு குறிப்பிட்ட பணம் கட்ட சொல்லுவான். அதுக்கு உலகம்லாம் தேடி அலைஞ்சு எவ்வளவோ பண்ணி பார்த்தாரு, முடியல. 1 லட்சம் துண்டு விழுந்துருச்சு. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்போது அந்த துண்டு விழுந்த உடனே அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாட்ட வர்றாரு. இந்த மாதிரி கண்ணீரோடு வந்து நிற்கிறாரு. 1 லட்ச ரூபா பணம் வேணும், வாங்க, ஒரு சேட்டுகிட்ட போய் நான் என் வீட்டை அடமானம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணி பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிட்டார். நீங்கள் வந்து எனக்கு பண்ணி விடணும், அந்த வீட்டை நான் கொஞ்சம் அடமானம் வச்சுருக்கிறேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஜாமீனுக்கு உங்களே கேட்குறான் அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அது எப்படி கேட்கலாம்? அப்போ உன்னை அவன் நம்பலையா? உன் வீடு இந்த சின்ன வீடை வச்சுட்டு நீ பணம் கேட்குற, அப்படி இருந்து என் ஜாமீனை கேட்டான்னா நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நான் அதுக்கு சேர்ந்து ஜாமீனில் கையெழுத்து போட்டேன்னா உன்னை நானும் நம்பலைன்னு தானே அர்த்தம். விட அவன் கதையை. என் வீட்டை நான் அடமானம் வைக்கிறேன், என் பேர்லேயே நான் வாங்கி தரேன், இந்த 1 லட்சத்தை நீ வச்சுக்கோ, அதான் உனக்கு மரியாதை, எனக்கும் மரியாதை, அவனுக்கும் அப்போ தான் அறிவு வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை, அப்பா தன்னுடைய வீட்டை என்ன பண்ணார், அடமானம் வைக்கிறார். வச்சு 1 லட்ச ரூபா அவருக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதை கண்ணீரோடு வாங்கிக்கிட்டார் சுந்தரேசன் மாமா. வாங்கிக்கிட்டு தொழிலில் போட்டு பயங்கரமான டெவலப்மெண்ட்டு. கடற்கரையை ஒட்டி மிகப்பெரிய பங்களா கட்டிட்டார். ஏகப்பட்ட வண்டிகள் ஓடுது, புது புது வண்டிகள் அவர் போவார் வருவார். நிறைய வேன்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆகிட்டார். ரொம்ப செழிப்பாயிட்டார். அப்படிப்பட்ட சுந்தரேசன் மாமா தான் இன்றைக்கி அப்பாவை கோர்ட்டுக்கு இழுத்துருக்கிறார். கோர்ட்டில் கூப்பிட்டாங்க, உள்ளே கூப்பிட்டாங்க. நாங்களும் போய் உட்காந்துருந்தேன். நான் பக்கத்துலேயே இருந்தேன், அப்பா பக்கத்துலேயே. அப்பா கவனிச்சிட்டே இருந்தார். சுந்தரேசன் மாமாவை கூண்டில் ஏற்றி கேட்குறாங்க. வக்கீல் கேட்குறாரு, அந்த சேட்டுக்கு வந்து பணம் 1 லட்ச ரூபா உங்களுக்காக தானே அவர் வாங்கினார் அப்படின்னு. இல்லை அப்படின்னாரு சுந்தரேசன் மாமா. திரும்ப கேட்குறாரு, அந்த வாங்கின 1 லட்சத்தை உங்கள்கிட்ட தானே கொண்டாந்து கொடுத்தாரு அப்படின்னு. இல்லவே இல்லை அப்படின்ட்டார். அப்போ நான் எந்த பணமே நீங்கள் அவர்கிட்டருந்து வாங்கவே இல்லையா, எதற்காகும் அப்படின்னு கேட்டால், இல்லவே இல்லை, எந்த ஒரு பணமே நான் அவர்கிட்டருந்து வாங்கவே இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொன்னார். அப்பா அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஆனால் சுந்தரேசன் மாமா அப்பாவை ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்க்கவே கிடையாது. என்னன்னு தெரியல. ஜட்ஜு நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அப்பாவை அந்த எதிர்கட்சி வக்கீலும் எங்கள் வக்கீலுமே கிராஸ் பண்ணி கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பாவும் பதில் சொல்லிகிட்டே இருந்தார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நிதானமாக பதில் சொன்னார் அப்பா. அப்பாட்ட ரொம்ப நிதானமாக ஒரு பதில் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அவர் சுந்தரேசன் மாமா வந்து இல்லைன்னு சொல்கிறப்ப நான் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தேன். நிமிர்ந்து பார்க்குறப்போ அப்பா அப்படியே தயக்கம் இல்லாமல் தான் நின்னார், தெம்பாக தான் இருந்தார். ஆனால் அவர் நெத்தியில் வேர்வை வடிஞ்சு அப்படியே அந்த திருநீரெல்லாம் கரைச்சிக்கிட்டு அப்படியே கீழே இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்தேன் அப்பாவை கருணையோடு. அதுக்கப்புறம் அப்பாவை கேள்விகள்லாம் கேட்டாங்க. கடைசி அப்பா என்ன நினச்சாரோ சரி, ஜட்ஜ் ஐயா வணக்கம், நான் இந்த 30ஆம் தேதிக்குள்ளே எல்லா பணத்தையும் சேட்ஜிக்கு நான் ஒப்படைச்சிட்றேன், வட்டியோடு நான் ஒப்படைச்சிட்றேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி, எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்பாவை அப்படியே நிமிர்ந்து பார்த்தேன். மெல்ல அவர் என் கண்ணு கலங்கியிருக்கதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மெல்ல என்னை தட்டி கொடுத்து, 1 லட்சம்ன்றது பெரிய பணம் இல்லைடா, கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியல. கோர்ட்டு கலைஞ்சிருச்சு, எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஆனால் அப்பா அப்படி சொல்லிட்டார். திரும்ப கோர்ட்டை விட்டு நாங்கள் வெளியில் வர்றப்போ நல்ல வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு. சைக்கிள் ரிக்ஷாவில் தான் வர்றோம். அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டே சொன்னார், ஒன்றும் வருத்தப்படாதடா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வர்றப்பயே இவ்வளோ பணத்தையும் அள்ளிக்கிட்டா வந்தோம், வீடெல்லாம் கட்டுவோம்னு நம்ம நினச்சாடா வந்தோம், எல்லாம் அமைஞ்சிருச்சுடா, விடுறா, பரவாயில்லடா, கொடுப்போம்டா, வீட்டை ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம்டா அப்படின்னு சொன்னார். நான் எதுவுமே பேசாமல் அப்பாவை கையை பிடிச்சிக்கிட்டேன் கெட்டியாக.
அப்பா சொன்னார், பயப்படாதடா, நம்மளுக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் வர்றப்போ அந்த சோதனை எப்படி கடக்கிறன்னு தான்டா யோசிக்கணும், சோதனை நினச்சி உள்வாங்கக்கூடாது, எல்லாம் நல்லா நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்லிவிட்டு வர்றப்பயே இன்னொன்று கூடுதலாக சொன்னார், தம்பி நீ எப்படியா ஆஃபீஸ் போ, இது என்னை கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு நீ ஆஃபீஸ் போ, நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள்றா தம்பி, நீ அம்மாட்ட மாத்திரம் எதுவும் இங்கே நடந்ததெல்லாம் சொல்லாத, அவள் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், அவளுக்கு ரொம்ப பாதிப்பாயிட்டோம், நான் மெல்ல பக்குவமாக அம்மாவுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பிட்டார். நான் அப்படியே அப்பாவை விட்ட கையோடு ஆஃபீஸ் போயிட்டேன். போயிட்டு நான் சாயந்தரம் நைட்டு வர்றதுக்கு எனக்கு 7 மணி ஆயிடுச்சு, ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்து அழுக்கு தீர குளித்தேன். நான் உடம்பெல்லாம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக அழுக்கு தேர குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சாப்பாடு எடுக்க சொன்னார். பங்கஜம் சாப்பாடு எடு அப்படின்னாரு அப்பா. நீட்டாக வரிசையாக 2 பேரை உட்காந்து இலையை போட்டாங்க. அம்மா சாப்பாடு எடுக்க போகிறப்ப காலிங் பெல் அடிச்சிச்சு. நான் தான் வேகமாக போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே சரஸ்வதி அத்தை இருந்தாங்க, மாமி. வாங்க மாமி அப்படின்னு சொன்னேன். என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன் மாமி, வாங்க உள்ள அப்படின்னு. அந்த மாமி எப்படிப்பட்ட மாமினா, நம்ம சுந்தரேசன் மாமாவுடைய ஒய்ஃபு தான் அவங்க சரஸ்வதி மாமி. இந்த கோர்ட்டுக்கு இழுக்கிற வரைக்கும் வாரம் வாரம் எங்களை வந்து பார்ப்பாங்க. குடும்பத்துக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. எங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவ்வளோ வாஞ்சியாக எங்கள்கிட்ட பழகுவாங்க, ரொம்ப உயிரை விடுவாங்க. ரொம்ப நல்ல மாமி அவங்க சரஸ்வதி மாமி. வேகமாக வந்தாங்க உள்ள. அப்பா வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வா வா உட்காரு பங்கஜம், சரஸ்வதிக்கு ஒரு இலையை போடு, உட்காந்து சாப்பிடட்டும் அப்படின்னாரு. இல்லைண்ணா நான் உங்கள்கிட்ட பேசணும்ண்ணா அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா சாப்பிட்டு பேசலாமா, நீ உட்காருமா அப்படின்னாரு அப்பா. இல்லைண்ணா நீங்கள் அதுக்கு முன்னாடி பேசணும்ண்ணா, வாங்கினேன் ரூமுக்கு வாங்கினான்னு சொல்லி அப்பாவுடைய ரூமுக்கு மாமி போனாங்க. அப்பா பின்னாடியே போனார். நானும் போய் சபத்தில் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. நான் சபத்தில் சாஞ்சிட்டே கேட்டுட்டு இருந்தேன். என்ன நினச்சாங்களோ என்னை நிமிர்ந்து பார்த்தாங்க மாமி. பார்த்துட்டு அவங்க பெரிய வடை மாதிரி கழுத்தில் போட்டிருந்தாங்க, அதை கழட்டி அப்பா முன்னாடி வச்சாங்க. அதுக்கப்புறம் தோடுகளை கழட்ட போனாங்க. அப்பா அதிர்ந்து போயிட்டார். என்னம்மா நீ பண்ணுற அப்படின்னாரு. அண்ணா பாவம்ண்ணா, என் புருஷன் செய்கிறது பாவம்ண்ணா, அண்ணக்காவடியாக நாங்கள் இந்த ஊருக்கு பரதேசி மாதிரி வந்தோம்னா, நீ தானே காசு கொடுத்த, நீ தானே வீடு வாங்கி கொடுத்த, நீ தானே எங்களுக்கு எல்லாம், உன் காசுண்ணா, உன் காசில் வாங்கினதுண்ணா, அது எல்லாம் என் குடும்பமே நாசமாக போயிடும்ண்ணா. நான் இருக்கிற நகை நீங்கள் 1 லட்சத்துக்கு இவ்வளோலாம் வராது, என் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தா கூட, ஆனால் நான் கொடுக்குறேன்னா என்னால் அந்த மனுஷனோட வாழாமல் வாழ்ந்துட்டுருக்கேன்னா. இப்படி ஒரு பேராசை பிடிச்சவனா இருக்கான் என் புருஷன். ஆனால் உனக்கு ஒரு துரோகத்தை செஞ்சா என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும்ண்ணா. நீ தானே எனக்கு எல்லாம், அவனுக்கும் நீங்கள் தான்ண்ணா அண்ணா. நீங்கள் 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 மனசு வேதனைப்படக்கூடாதுண்ணா, இந்த நகையை எடுத்துக்கோங்கண்ணா. அம்மா என் மேலே உண்மையாகவே மரியாதை வச்சுருந்தேன்னா முதல்ல நகையை எடுத்துக்கோ, எடு நீ முதல்ல கையில் அப்படின்னு அப்பா அதட்டினோடனே எடுத்துக்கிட்டாங்க. என்னம்மா நீ நினச்சிட்ருக்க, பரவாயில்லம்மா, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், பிறக்கிறப்பே பணத்தை எடுத்துகிட்டு வந்தோம், இந்த வீட்டையெல்லாம் கட்டணும், போகட்டுமா, இதில் என்ன இருக்குது, பரவாயில்லம்மா, அதுக்காண்டி நீ இப்படி செய்கிறியம்மா, நீ இவ்வளோதான் என் மேலே வச்ச மதிப்பா அப்படின்னு சொல்லி அப்பா சத்தம் போட்டார். நம்மளால் நகையை போட்டு நம்மளால் சாப்பிட்லாம் அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியலண்ணா, அதனால தானே நான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் தயவு பண்ணி ஏற்றுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பேசாமல் இரு, நகையெல்லாம் நீ போட்டுக்கோ, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வா முதல்ல சாப்பிட வா நீ முதல்ல அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே மெல்ல மாமியும் சாப்பிட வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு பக்கத்துலையும் மாமி எதிர்த்தாப்புல உட்காந்து சாப்பிட்டாங்க அமைதியாக. சாப்பிட்டுட்டு அம்மா வேண்டா வெறுப்பா வா அப்படின்லாம் சொன்னாங்க. அம்மாவுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் சாப்பிட்டுட்டு மாமி வெளியே போனாங்க. நான் தான் போய் வெளியில் மாருதி கார் நின்றுச்சு, புது மாருதி கார். நான் போய் கதவை திறந்து விட்டேன். மாமி ஏற போகிறதுக்கு முன்னாடி டிரைவர் வந்து அப்பாவை பார்த்து விஷ் பண்ணான். ஏன்னா டிரைவருக்கு எல்லாம் தெரியும். அப்பாவை பார்த்து விஷ் பண்ணோடனே என் மாமி வந்து காருக்குள்ளே ஏற போனவங்க நின்று திரும்ப கேட்டாங்க, அண்ணா அண்ணா உண்மையிலே உங்களுக்கு ஒன்றும் மனசில் வருத்தம் இல்லையாண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா. அம்மா எந்த வருத்தம் கிடையாதும்மா, விடுமா, அடிக்கடி வீட்டுக்கு வந்து போங்கம்மா, சுந்தரேசனே வர சொல்லுமா, ஏன்னா இந்த பணம் உங்களுக்கு பத்தாதேண்ணா அப்படின்னு சொன்னால். பரவாயில்லம்மா, பணம் பத்தலைன்னா நான் கொஞ்சம் கால் பங்கு பணம் வச்சுருக்கேன், என்ன தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சேன் பிரபாதின்றோட பொண்ணோட, பரவாயில்ல இன்னும் 1 வருஷம் கழித்து முடிச்சு வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லைம்மா,
மீதி இருக்கிறதுக்கு இந்த வீட்டை அடமானம் வீட்டை விற்றுலான் இருக்கேம்மா, விற்று நான் கொடுத்துட்றேம்மா, நீ கவலைப்படாமல் போம்மா, பிள்ளைங்கள்லாம் எப்படிம்மா இருக்குது, நல்லா இருக்கா, சுந்தரேசனை வர சொல்லு, நான் சும்மா வர சொல்லுமா, அதனால் நீ வர்றப்ப சுந்தரேசனையும் கூட்டிகிட்டு வாம்மா, இந்த கடைக்குட்டி பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டானே, ஸ்கூல்னா பச்சை நோவியாக இருப்பானே, ஒழுங்காக போகிறானா அப்படின்னாரு சிரிச்சுட்டு அப்பா. அதெல்லாம் போகிறானா, இப்போ ஒழுங்காக போகிறானா அப்படின்னாங்க. சரிம்மா நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ அப்படின்வார். இல்லைண்ணா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குண்ணா, நீங்கள் எந்த வருத்தம் இல்லையே உங்களுக்கு, நான் எப்படியாவது இதை நீ பேசாமல் வண்டியில் ஏறுமா, அதனால் ஒன்றும் இல்லைம்மா, ஒரே ஒரு சின்ன வருத்தம் தாம்மா அப்படின்னாரு. என்னண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னாரு. சங்கீதத்தில் சில நேரம் அபஸ்வரம் மாதிரி சில விஷயங்கள் நடந்து போயிடுமா நல்ல சங்கீதத்தில். அது மாதிரி எங்களுடைய நீண்ட நட்பில் ஒரு பெரிய விரிசல் விழுந்துருச்சுமா, அதான் வருத்தம். இரவு வந்தால் பகல் வரத்தானமா போகும், வந்துருமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுந்தரேசனை நான் கேட்டேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பினார். எழுத்தாளர் பிரபஞ்சனின் அபஸ்வரம் சிறுகதை. வாழ்த்துக்கள், நன்றி.